நண்பர்களுக்கும், விரிவுரையாளர் முனைவர் சித்திர செல்வி ருத்ராவதி அவருக்கும் வணக்கம். இன்று நான் தமிழ் மொழி கல்வியில் அடிப்படை ஆய்வு எனும் கனவின் கீழ் 12ஆன முன்மொழிவு படைப்பு அதனை வழங்க உள்ளேன். இந்த படைப்பானது நான் மேற்கொண்ட முன்மொழிவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. சரி, முதலாவதாக கல்விசார் ஆய்வு அப்படி என்றால் என்னவென்று பார்ப்போம். சரி, கல்விசார் ஆய்வு எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அல்லது சிக்கல் தொடர்பான புரிதலையும் ஆழத்தையும் அதிகரிக்க தகவல்களை திரட்டி அதனை பகுப்பாயும் முறையாகும். சரி, இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆய்வுனாக்க என்னது? ஆய்வுக்கு என்ன தேவை? ஒரு சிக்கல் தேவை. ஆமாவா? அந்த சிக்கல எப்படி களையிறது? ஒரு தலைப்பு வச்சு களையலாம். எப்படி அத மேற்கொள்றது? எப்படி அத அணுகுறது? ஒரு சிக்கலுக்கு ஏற்ற தலைப்பு. இப்ப எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்ப சிக்கல்னு வச்சுக்கோனாக்கா, ஆ இப்ப வாசிப்புல ஒரு சிக்கல் இருக்கு மாணவருக்கு. அப்ப அதுக்கு வாசித்தா சிக்கல்னு ஏற்படுத்தியாச்சு. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு தலைப்பு வைக்கலாம். சரி. தலைப்பு எப்படி வைக்கலாம்? நம்ப செய்ற ஆய்வுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைக்கலாம் அல்லவா? எப்படி மாற்றி அமைக்கலாம்? சரி, சான்றாக, இப்ப வாசிப்பு திறன வந்துட்டு, ஆம் ஒரு உத்தி முறை வந்துட்டு நம்ம அணுகப் போறோம். அப்போ வாசிப்பு திறன வந்துட்டு மேம்படுத்துறதுல KWLH எனும் உத்தி முறையோட விளைபயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அப்போ இங்க என்ன ஆகுது? அ வாசிப்பு திறன்ல சிக்கல். ஓகேவா? KWLH உத்தி முறை. அப்ப இங்க அந்த சிக்கல் தொடர்பான புரிதல, வாசிப்பு திறன் ஏன் சிக்கல் ஏற்படுது? அதெல்லாம் பார்க்கலாம் அல்லவா? ஸோ, பார்த்துட்டு அப்புறம் அதுல என்னது KWLH நோ வாட் யூ லேர்ன். ஓகேவா? அந்த உத்தி முறைய வந்துட்டு இன்னும் ஆழமா பகுப்பாய்வோம். அந்த ஆய்வ பத்தி யாரு பேசியிருக்கா? அப்படின்னா என்னது? அது செய்றனால என்ன நன்மை கிடைக்குது? இதெல்லாம் வந்துட்டு நம்ம பகுப்பாய்றோம் அல்லவா? ஸோ, அந்த மாதிரி அந்த தலைப்புக்குள்ள ஆழமா போய் பார்க்கிறது வந்துட்டு கல்விசார் ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, கல்விசார் ஆய்வுன்றது கல்வி அடிப்படையிலான ஆய்வுகள தான் மேற்கொள்ளும். பொதுவான மத்த ஆய்வுகள் இல்லாம பள்ளிச் சூழல்ல நடக்கிறது தான் வந்துட்டு நம்ப ஆ கல்விக்கு ஏற்புடைய ஆய்வாக வந்துட்டு கருதுக்கிறோம். சரி. இந்த ஆய்வு தமிழ் மொழியில நமக்கு வரையறுக்கப்பட்டது பார்த்திருக்க இந்த கடவையில 5 ஆய்வுகள் மொத்தம். அதில் வந்துட்டு போல்வாய்வு, செயலாய்வு, அளவாய்வு, பணுவலாய்வு, விடையாய்வு என 5 வகையான ஆய்வுகள் வந்துட்டு இருக்குது. சரி. அதுல பார்த்தோம்னாக்க, எனக்கு கிடைக்கப்பெற்ற ஆய்வு, நான் தேர்ந்தெடுத்த ஆய்வா வந்து போல்வாய்வு எனப்படும். ஓகேவா? போய் போல்வாய்வு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. மத்த ஆய்வுகள காட்டிலும் இது எப்படி வேறுபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதனுடைய வடிவமைப்பு தான். சரி. இந்த ஆய்வு வந்துட்டு நம்ம ஒப்பீட்டு முறையில தான் பார்ப்போம். சரி. எப்பவுமே மத்த ஆய்வுலாட்ட நம்ம தேர்ந்தெடுத்த உத்தி முறை வச்சு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா ஒப்பீடு. ஒப்பீடு எதுக்கு ஏத்த மாரி ஒப்பீடு? இப்ப நம்ம ஒரு சிக்கல் எடுத்திருப்போம். அந்த சிக்கலுக்கான தீர்வு இருக்கும். சரியா? அந்த சிக்கலுக்கான உத்தி முறையோ, வழிமுறையோ இருக்கும். அந்த உத்தி முறை, வழிமுறையோ நம்ம கற்பிக்கிறோம். அதே நேரத்துல பாரம்பரிய உத்தி முறை அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நம்ப அங்க போய் அந்த உத்தி முறை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த திறனுக்கு ஆசிரியர் என்ன உத்தி முறை பயன்படுத்துனாங்களோ, இப்போ லெட்ஸ் வந்துட்டு பாரம்பரிய உத்தி முறை அப்படின்னு ஒண்ணு பயன்படுத்தினோம்னா, ஸோ அந்த பாரம்பரிய உத்தி முறைக்கும் நம்ம இப்ப தேர்ந்தெடுத்த உத்தி முறைக்கும் உள்ள ஒப்பீடு. அந்த 2த்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மேம்படுத்திருக்காங்களா? அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, இங்க வந்துட்டு பெரும்பாலும் போல்வாய்வுக்கு விளைபயன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட சொல்லி நம்ம பயன்படும். விளைபயன்னா எந்த அளவுக்கு அந்த உத்திமுறை போய் சேர்ந்திருக்கு மாணவர்கள்கிட்ட அப்படின்றது தான் விளைபயன். சரி, அந்த வகையில இந்த ஆய்வ மேற்கொள்றதுக்கு நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு 3ஆம் ஆண்டு மாணவர்களின் எழுத்துத் திறனை மேம்படுத்துவதில் முப்பால் சுருள் விளைபயன் அப்படின்னு எடுத்துருக்கேன். இங்க சிக்கல்னு பார்த்தீங்கன்னாக்க எழுத்து திறன்ல சிக்கல் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அதோட ஆ தலைப்பு. தலைப்பு தான் வந்துட்டு இது. ஸோ, அதுக்கு வந்துட்டு நான் என்ன அந்த சிக்கல தீர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், முப்பால் சுருள் அப்படின்ற ஒன்ற கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ என்னோட வந்துட்டு ஆய்வுல இந்த எழுத்துத்திறன் அந்த சிக்கல் களையதுக்கு முப்பால் சுருள் வந்துட்டு எப்படி உதவுது? எந்த அளவுக்கு உதவி இருக்கு அப்படின்றத நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். சரி. இந்த எழுத்துத் திறன்ல என்ன சொல்ல வராங்க பார்ப்போம். எழுத்து மேம்படுத்திக் கொள்வதால் மாணவர்கள் தங்கள் வாய்மொழி கருத்துக்களை எழுத்து வடிவில் படைக்க இயலும். ஏன் இந்த எழுத்துத் திறன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பேசுறோம். நம்ம பேசுறது என்னென்னமோ பேசுறோம். அந்த பேசுறத எடுத்து நம்ம எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வரணும்னா, நம்மளுக்கு என்ன திறன் இருக்கணும்? எழுத்துத் திறன் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். சரி, அடுத்தது ஆய்வுச் சிக்கல். சரி, இந்த ஆய்வுச் சிக்கல்னா ஆ எழுத்துத்திறன் நம்ம சொல்லணும். அந்த எழுத்துத்திறன் நம்ம இன்னும் ஆழமா பார்த்தோம் அப்படின்னாக்கா, சரியான பயனிலை கொண்டு வாக்கியம் அமைக்கிறதுல சிக்கல் அப்படின்னு. பயனிலைனா எழுவாய், செய்யப்படப்போர், பயனிலை. பயனிலை வந்துட்டு வாக்கிய முடிவில தான் வரும். சரி, அந்த பயனிலைல என்ன சிக்கல்? இப்ப ஆ காலம் இருக்கு, இடம் இருக்கு,
அடுத்து என்ன இருக்கு? திணை இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுல நான் குறிப்பிட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பால் வகை. பால் வகைன்னு பார்த்தாக்கா 3 வகையா இருக்கு. அவை என்னவென்று பார்த்தோம்னா, ஆண்பால், பெண்பால், பனப்பால். இந்த 3 பால்கள்ல மாணவர்கள் பயனிலையா பயன்படுத்தி எழுதுறப்போ, அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தாக்கா, இப்ப ராமு பந்து விளையாடினாள் அப்படின்னு போட்டிருக்கும். அங்க ராமுன்றது ஆண். ஆனா வந்திருக்கிற பயனிலை விளையாடினாள் அப்படின்னு பின்பாலுக்குரிய வந்திருக்கு. ஸோ பயனிலை வந்திருக்கனால அது பிழை. ஸோ அந்த மாரி சிக்கல களையறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், முப்பால் சுருள் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே. இந்த சிக்கல் யார் இடத்துல இருக்கு? நம்ம வகுப்புல குறிப்பா முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை மாணவர்கள் இருப்பாங்க. இந்த 3 நிலை மாணவர்களுக்கும் இருக்கா? இல்ல. நான் தேர்ந்தெடுத்தது கடைநிலை மாணவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றத தான் பார்த்துருக்கேன். சரி. இந்த முப்பால் சுருள்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வாசித்தான் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. வாசின்றது ஒரு இங்க இருக்கும். இங்க இத்தான், தாள், பர் அப்படின்ற இந்த 3 பாலுக்கு ஏத்த மாதிரியான வினைமுற்றுகள், வினைச்சொற்கள் இருக்கும் அங்க. ஸோ மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த முப்பால் சொல்லிட்டு சுழற்றுவாங்க. சுழற்றி அதுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தி பார்ப்பாங்க. ஓகே. அடுத்து ஆய்வு நோக்கம். ஆய்வு நோக்கம்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம ஆய்வு வினா இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி விடைகள், அதுக்கு அந்த வினாவுக்கு ஏத்த விடைகள் தான் என்னன்னு சொல்லுவோம், ஆய்வு நோக்கத்துல வருது அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஆய்வு நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த எண்ணிக்கையில தான் ஆய்வு வினா அமையும். இப்போ ஒரு நோக்கம்னா ஒரு வினா. 2 நோக்கம்னா, அந்த 2யும் நம்ம உடைத்து 3ஆ கூட எழுதலாம் வினாவா, இல்லன்னா 2ஆவே எழுதிடலாம். அந்த வகையில இந்த ஆய்வுக்கான நோக்கத்த பார்த்தோம்னாக்கா, மாணவர்கள் வாக்கிய அமைக்கும் திறனை மேம்படுத்துவதில் முப்பால் சுழல் உத்தி முறையில் பயன்படுத்திய மாணவர்களோடு அதனை பயன்படுத்தாத மாணவர்களோடு ஒப்பிட்டு ஆராய்தல். சரி, அப்பன்னா இங்க என்னன்னா முப்பால் சுருள் தான் இங்க பயன்படுத்திருக்கோம். அப்ப இத பயன்படுத்தின மாணவர்களுக்கும், இத பயன்படுத்தாம வாக்கியம் அமைச்ச மாணவர்களுக்கும் இடையே உள்ள ஒப்பீட தான் ஆராயப் போறோம். அதான் இங்க நம்ம பார்க்க போறோம். அடுத்தது முப்பால் சுழல் உத்திமுறையின் வழி மாணவர்களின் வாக்கிய அமைக்கும் திறனில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். ஓகே. இந்த உத்தி முறையை பயன்படுத்தினா மாணவர்களுக்கு எம்மாதிரியான மாற்றத்தை இப்ப வழக்கமா அவங்க அந்த பிழைகள்லாம் செய்வாங்க. இப்ப இத பயன்படுத்தணும்னா அவங்க எந்த மாதிரி மாற்றங்கள் அப்படிதான் இருக்காங்களா? இல்ல ஏதாவது மேம்படுத்திருக்காங்க? இந்த மாதிரியான விஷயங்கள பார்க்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஆய்வு நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆய்வு நோக்கம். இதுதான் நம்ம இந்த ஆய்வு முடிவுல இதெல்லாம் அடைஞ்சிருக்கணும். இதெல்லாம் பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து கருதுகோள். கருதுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அனுமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கருதுகோள்னா இது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். எந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நம்ம கருதுகோள் எப்பொழுதுமே ஆய்வுக்கு எடுக்கும் பொழுது 2 முறையில எழுதலாம். அதாவது இன்மை கருதுகோள் மற்றும் மாற்று கருதுகோள். இன்மை கருதுகோள் அப்படி பார்த்தாக்கா, இல்ல, இருக்காது, நடக்காது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றது தான் இன்மை கருதுகோள். அந்த வகையில இந்த ஆய்வுக்கான இன்மை கருதுகோள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வாக்கியம் எழுதும் திறனை மேம்படுத்துவதில் முப்பால் சுருள் உத்தி முறையை பயன்படுத்திய மாணவர்களுக்கும், பயன்படுத்தாத மாணவர்களுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருக்காது. இப்ப நம்ம ஆ இந்த சுருள பயன்படுத்திட்டு மாணவர்கள் பயன்படுத்துற மாணவர்கள் அந்த இயல்பாய் பயனிலை தவறுகள் செய்ய மாட்டாங்க. இயல்பாயில் உள்ள பயணிகள் தவறுகளை செய்ய மாட்டாங்க. பாடங்கள் சரி எழுதுறோம் அப்படின்ற ஒரு ஏடுல நம்ம அந்த ஆய்வை மேற்கொள்றோம். ஆனா இங்க என்னன்னாக்கா, இன்மை கருதுகோள் ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப பாரம்பரிய ஒத்துமை பயன்படுத்துறதுக்கும், இங்க இன்மை முப்பால் சொல் பயன்படுத்துறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படல. அப்படிதான் இருக்காங்க. அப்படின்னு சொல்லி தான் இன்மை கருத்து. இப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மாற்று கருதுகோள். வாக்கியம் எழுதும் திறனை மேம்படுத்துவதில் முப்பால் சொல் உத்தி முறையை பயன்படுத்திய மாணவர்களுக்கும், பயன்படுத்தாத மாணவர்களுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு. இப்போ ஒரு வேறுபாடு இருக்கும். எப்படினாலும். இப்ப இங்க உள்ளவங்க பயன்படுத்துறவங்க மேபி அவங்க பிழைகள் குறைவா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இல்ல அவங்க கிட்ட எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. இல்லன்னா அவங்களால சரளமா எழுத முடியும். சரியான பயனிலை பயன்படுத்தி எழுத முடியும். ஆனா இங்க அந்த உத்திமுறை பயன்படுத்தணும்ட்டு உள்ள அதே பிழைதான் செய்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம சரி. முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, இந்த ஆய்வு ஏன் நான் மேற்கொண்டாகணும்? ஏன் நான் மேற்கொண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 முக்கிய முக்கியத்துவங்கள் இருக்கு. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மாணவர்களுக்கு. சரி, மாணவர்களுக்கு முதல்ல எனக்கு சிக்கலை களைதல். சிக்கலை களைதல் அப்படின்னா, இந்த பயனிலை, இந்த முப்பால் இருக்கு அல்லவா? இந்த பால்களில் உள்ள வேறுபாடுகள அவங்க கரெக்ட்டா அறிஞ்சுக்கணும். ஆண் பால்னா யாரு? பெண் பால்னா யாரு? பலர் எதுக்கு பயன்படுத்தணும்? அப்படின்னு அவங்க பயன்பாடு தெரிஞ்சதுக்கு பிறகு, அத வாக்கியத்துல சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கிறேன். சரி. அடுத்தது பார்த்தோம்னாக்கா, தன்னம்பிக்கைய வளர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னம்பிக்கை எப்படி வளர்க்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, ஒரு மாணவன் இப்போ அவங்களுக்கு சரியா எழுத தெரியல அப்படின்னாக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தயங்குவாங்க. வகுப்புல எழுதி அவங்க வாசித்து காட்டுவாங்க. ஆனா இங்க இது முப்பால் சொல்ல பயன்படுத்தும்போது அவங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும். எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவங்களால இயல்பா பேச முடியுது, இயல்பா எழுத முடியுது. தன்னம்பிக்கையோட வாக்கியத்த சரியா எழுத முடியும். பிழை இல்லாம எழுத முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வரப்போ, அவங்க வகுப்பு முன்ன எல்லாரோட தைரியமா வாக்கியத்த எழுதி, அத வாசித்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க
ஆசிரியர். ஆசிரியர் என்பவர் பார்த்தீங்கன்னாக்கா, வகுப்புல வந்து இந்த உத்தி முறை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும். பயனுள்ளதா இருக்கும். அப்ப இந்த உத்தி முறை பயன்படுத்துறதுல இந்த சிக்கல ஆசிரியர் மேபி அவங்க இதுக்கு முன்னாடி வேற என்னென்னமோ உத்தி முறை பயன்படுத்திருக்கலாம். ஓகேவா? அந்த உத்தி முறைலாம் வந்துட்டு இவங்களுக்கு சரியா இருக்காது. அப்ப அந்த பட்சத்துல இவங்க என்ன பண்ணலாம், இந்த முப்பால் சொல் உத்தி முறை விட்டு அங்க வகுப்பறையில பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்தது சுமையை குறைத்தல். ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்கா, கற்றுக் கொடுப்பது மட்டும் அவங்களோட வேலை இல்ல. பல வேலைகள் பள்ளி தொடர்பான வேலைகள்ல வந்துட்டு அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு மாணவர்களுக்கு சிக்கல் களையறதுக்கான புத்தி முறை வந்துட்டு அவங்களுக்கு புதுசா கண்டுபிடிக்க நேரமின்மை இருக்கலாம். ஸோ அந்த நேரத்துல அவங்களோட சுமையை போக்குறதுக்காக தான் இந்த புத்தி முறை வந்துட்டு கையாளப்படுறது ஆசிரியர்களால அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆய்வாளர். ஆய்வாளர்கள்னு பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னாக்கா நம்மள போல, இப்ப நானும் ஒரு ஆய்வாளர். என்ன போல ஆய்வு மேற்கொள்வாங்க அல்லவா? இப்ப எதிர்காலத்துல என்ன போல ஆய்வு மேற்கொள்றவங்கன்ட்டு இது ஒரு புத்தாக்கத்த மேற்கொள்ளுது. இப்ப என் ஆய்வ வாசிச்சவங்களுக்கு, என் ஆய்வு கட்டுரைகள வாசிச்சவங்களுக்கு, இன் ஓ! இந்த மாரி முப்பால் சுழல் ஒண்ணு இருக்கு. அப்ப வேறு நம்ம என்ன செய்யலாம்? இது பயனிலை என்ற பால் தொடர்பான சிக்கலுக்கு அப்படின்ற அவங்களுக்கு ஒரு கேடல் புத்தாக்கம் குடுத்துடுறோம். ஆய்வு மேற்கொள்ளும் படிகள். ஒரு ஆய்வை எப்படி மேற்கொள்ளலாம்? முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கல தெரிந்துக்கிறோம். அர்த்தம் பத்தி தெரிந்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட முக்கியத்துவம், கட்டமைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு முந்தைய ஆய்வுலாம் பார்த்து தரவு திரட்டு முறை. இதெல்லாம் நம்ம அப்படியே வரிசையா பார்த்துட்டு வரல. அப்ப ஆய்வு புதுசா மேற்கொண்டிருக்கோம். அவங்களுக்கு தெரியாது. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இப்ப எனக்கே வந்துட்டு இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கோம். முதல்ல என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது. அப்ப நான் முந்தைய ஆய்வுகள படித்து, அதுல அவங்க படிநிலை எப்படி குடுத்துருக்காங்களோ, அத படிச்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆய்வை முழுமையா எப்படி செய்யணும்னு தெரியும். ஸோ அந்த விதத்துல என்னோட ஆய்வ வாசிக்கிறவங்களுக்கு, என்னோட ஆய்வு கட்டுரை வாசிக்கிறவங்களுக்கு ஒரு ஆய்வ முழுமையா எப்படி செய்யணும்ன்றது அறிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இறுதியா பார்த்தோம்னாக்கா, கலைத்திட்ட மேம்பாட்டு பிரிவு. இவங்களுக்கு என்ன முக்கியத்துவம்னாக்கா, பாட புத்தகத்தில் இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு முப்பால் சொல் அப்படின்ட்டு இந்த சிக்கல் வந்துட்டு களையப்பட்டுச்சு. கலைத்திட்ட மேம்பாட்டு பிரிவில் உள்ளவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், இது ஒரு 21ஆம் கற்றல் கற்பித்தல் உத்தி முறைய பயன்படுத்தி அத வந்துட்டு பாடநூல்ல அமலாக்கம் செய்யணும். இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னாக்கா, எல்லாருமே அத பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க கேட்கிறேன். அடுத்தது கலைச்சொல் விளக்கம். ஓகே. இந்த ஆய்வுல நான் பயன்படுத்திய சொற்கள் எது வந்துட்டு நான் மக்களுக்கு என்னோட ஆய்வு படிக்கணும். இப்ப பாமர மக்கள் படிச்சாங்கன்னா, அவங்களுக்கும் இது புரியணும். அப்படின்ற நிலையில வந்துட்டு நான் இந்த சில கலைச்சொற்கள அவங்க கிட்ட எடுத்துட்டு வந்து படிக்க குடுக்கிறேன். சரி முதல்ல பார்த்தோம்னாக்கா, கடைநிலை மாணவர்கள். கடைநிலை மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல், இடை, கடை அப்படின்னு 3 நிலை மாணவர்கள் இருக்காங்க. இதுல வந்துட்டு இறுதியா வர்றது கடைநிலை மாணவர். கடைநிலை மாணவர் அப்படின்னா 3M அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? எழுதுதல், கணக்கிடுதல் அப்புறம் வாசித்தல். இந்த 3 திறனுமே வந்துட்டு அவங்களால சரியா கைவர முடியாது. அவங்க அதுல தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மொழித்திறன்கள், தமிழ் மொழிக்கு 5 மொழித்திறன்கள் இருக்கு அல்லவா? அது கேட்டல் பேச்சு, இலக்கணம், செய்யுள்மொழி இந்த மாரி திறன்களும் அவங்க சிறந்து விளங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க சிறந்த வந்துட்டு பங்களிப்ப கொடுக்க முடியாது வகுப்புல. இந்த மாரி சிக்கல் உள்ள மாணவர்கள் தான் கடைநிலை மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாட்டி இவங்க தேர்வு எழுதி புள்ளிகள் கொள்வாங்க. அப்படி சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது பார்த்தோம்னாக்கா, வாக்கியம் அமைக்கும் திறன். வாக்கியம் அமைக்கும் திறன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு வாக்கியத்துக்கு எது முக்கியம்? இழுவாய், பயனிலை, செயல்படுத்தும். இது 3மே முக்கியம். அப்ப அந்த வாக்கியம் அமைக்கும் திறன நான் குறிப்பிட்டு என்ன பார்க்கறேன்னாக்கா, பயனிலை அப்படின்னு. பயனிலைல என்ன? நெறைய இருக்கு முதல்ல சொன்ன மாரி. அதுல நான் வந்துட்டு பால் தொடர்பான ஒரு விடயத்த தான் நான் எடுத்து பேச போறேன். ஓகேவா? ஸோ அடுத்து விளைபயன். விளைபயன் பொறுத்தவரைக்க மலாய்மொழியில கேபர்க்கு சனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேபர்க்கு சனல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னாக்கா, என்டின் பிறந்த ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வு என்ன விதத்துல போஸ்ட் பயனளித்தது? முப்பால் சுருள் அப்படிங்கிற ஒரு உத்திமுறையை நான் 3ஆம் ஆண்டு பயன்படுத்தினோம். அந்த முப்பால் சுருள் உத்திமுறை எந்த அளவுக்கு மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது? இந்த சிக்கலுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கிறேன். ஸோ அப்ப இங்க விளைபயன நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நோக்கத்தை அடைவதற்கு இந்த அ இந்த உத்திமுறை வந்து எந்த அளவுக்கு சிக்கல களைய உதவுது. நோக்கத்த அடைய உதவுது அப்படின்ற பக்கத்த பிழைப்பயன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது முப்பால் சுருள். ஓகேவா? முப்பால் சுருள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இங்கு குறிப்பிடப்படும் முப்பால் என்பது 3 பால்களை குறிக்குது. ஆண்பால், பெண்பால், பலப்பால். இந்த உயர்தலைக்கு பயன்படுத்தும் 3 பால்களை குறிக்குது. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சுருள். சுருள் அப்படின்னா சுருட்டிக் கொள்வது, சுருட்டி இருப்பது. முப்பால் சுருள் பார்த்தா ஒரு உருண்டை வடிவில் இருக்கக்கூடிய பொருள் தான். சரி அந்த பொருள வைத்து நம்ம சுழற்றுவோம். சுழற்றும்போது அது வந்துட்டு 3 பால்கள் கொண்ட ஒரு சொல். அப்படின்னு முப்பால் சொல் அப்படின்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாரம்பரிய கற்பித்தல் முறை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பாரம்பரிய கற்பித்தல் முறை அப்படின்னு எடுத்துக்கொள்வது, இப்ப நம்ம வந்துட்டு முப்பால் சொல்லுன்றது ஒரு கற்பித்தல் முறை. பாரம்பரிய கற்பித்தல் முறை என்பது ஒரு எளிமையான அனைத்து ஆசிரியர்களும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி முறையா சொல்லலாம். இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பயிற்று துணை தேவைப்படல. குறிப்பா நம்ம என்ன சொல்லணும்னா, ஆ
வெண்பலகை இருக்கு அல்லவா? வெண்பலகை வைத்துக் கொண்டே பாடம் நடத்துவது. இல்லன்னா வாய்மொழியாக பாடம் நடத்துறது வந்துட்டு நம்ம பாரம்பரிய கற்றல் முறைன்னு அப்படி சொல்லுவோம். பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர்களோட பங்களிப்பு தான் அதிகமா இருக்கும். மாணவர்கள் வந்துட்டு ஆசிரியர் சொல்றத கேட்கிறது, ஆசிரியர் வந்துட்டு பின்பற்றி எழுதுறதுமா தான் இருக்கும். இந்த பாரம்பரிய கல்வி முறை. சரி அடுத்து இந்த ஆய்வுக்கு நான் தேர்ந்தெடுத்த கோட்பாடு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கோட்பாடு தான் நான் முதன்மையா தேர்ந்தெடுத்திருக்கேன். பல்வகை நுண்ணறிவு திறன் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, கர்ச்சர் பல்வகை அப்படின்னு சொல்லுவோம். தியரி கர்ச்சர் பல்வகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோட்பாடு தான் நான் எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு நான் 3 விடயங்கள வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். சரி முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, காட்சி இடைவெளி. சரி காட்சி இடைவெளின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விசுவல் டயலாக் பேசுறது. ஸோ விசுவல் டயலாக்ல பார்த்தோம்னாக்கா, நம்ம விஷுவல் பார்க்கறது. அந்த முப்பால் சூழல்ல பார்த்தோம்னாக்கா, நம்ம படங்கள் குடுத்துருப்போம். ஆண், பெண், படர் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து கலந்து குடுத்துருப்போம். ஸோ, அப்ப அந்த சுருட்டும்போது அந்த சொல் ஆண் ஆண் படக்கத்த வாசித்தாள், இத்தாள் அப்படின்றதுக்கு ஆண் படம் போட்டிருக்கோம். வாசித்தாள், இத்தாள் அப்படின்றதுக்கு ஒரு பெண் படம் போட்டிருக்கோம். ஸோ, அப்படி இருக்கும்போது அங்க விஷுவல் படத்த பார்த்து அவங்களால வந்துட்டு இணைக்க முடியும். அடுத்தது மொழி சார் டெக்ஸ்ட். இங்க பார்த்தோம்னாக்கா, எழுத்துகள் சொற்கள வந்துட்டு எழுத்துக்கள் வடிவில குடுத்துருப்பாங்க. அப்ப மாணவர்கள் படித்து பார்த்து படித்து அத வந்துட்டு சுழற்றலாம். இப்ப வந்துட்டு படங்கள் பார்க்காம இருக்கலாம். அ மாணவர்கள்ட்ட சிலர் வந்துட்டு எழுத்துக்கள பிரிக்கிறவங்க. அப்ப எழுத்துக்கள் பிரிக்கும் மாணவர்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ வாசி அப்படின்ற எழுத்துக்களுக்கு இங்க இத்தான் இருக்கும். அப்படியே அந்த வாசித்தான் அப்படின்றத அவங்க கிரகிச்சுக்கிட்டு ஃபீல் பண்றப்போ, அவங்களால வந்துட்டு சரியா மொழி வகையில வந்துட்டு அவங்களால அந்த முப்பால் உத்திகளை பயன்படுத்த முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உடல் இயக்கம் கைனஸ்தெடிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கைனஸ்தெடிக் எங்க இருக்குனாக்கா, அவங்க வந்துட்டு தசைகளும், கைகளும் நகர்ச்சி பெறுறது தான் வந்துட்டு நம்ம கைனஸ்தெடிக் சொல்லுவோம். இங்க வந்துட்டு அந்த முப்பால் சொல்றாங்க அல்லவா? சரியான வார்த்தை இப்போ வாசித்தால் ஆண் பாலுக்குனாக்கா, ஆண் பாலுக்கு எப்படி திருப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பும்போது, அவங்க வந்துட்டு என்ன ஆவுது, உடல் இயக்கம், உடல் அசைவு வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். சரி. இதுக்கு வந்துட்டு முந்தைய ஆய்வுகள், இது முந்தைய ஆய்வுகள் வந்துட்டு நான் மேற்கொண்டு நான் படித்து பார்த்தப்போ, penggunaan teknik Sibatam dalam membantu murid membina ayat lengkap bagi murid tahun 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சிவில் ஆய்வு. நம்ம இங்க மேற்கொண்டு போல்வாழ்வு சரி அல்லவா? கட்டு சியப்ப அப்ப அந்த மாதிரி உத்திகள் இவங்க எழுவாய் பயனிலை செய்யப்படக்கூடிய 3த்தையுமே இவங்க பார்த்திருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, வெறும் பயனிலை மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா, இந்த 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இத வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த முப்பால் சொல் வந்துட்டு பயன்படுத்துறோம். அடுத்தது பார்த்தாக்கா, Herbert Kassalan aplikasi model penadawasan kata bantu dan keterangan. PWKBKK. ஓகேவா? இது வந்துட்டு பத்தியும் வாக்கியம் எழுதுறதுக்கு. நம்ம இங்க பார்த்தோம்னாக்கா, வாக்கியம் மட்டும் தான் எழுதுறதுக்கு பார்க்க போறோம். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் தேசிய மொழி ஆய்வுகள். நம்ம ஆய்வ வந்துட்டு எதுல சேர்ப்போம்னாக்கா, தமிழ் மொழியில மேற்கொள்ளவிருக்கிறோம். சரி, அடுத்தது பார்த்தோம்னாக்கா, ஆய்வு வடிவமைப்பு. ஆய்வு வடிவமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஆய்வு வந்துட்டு 3 வகை இருக்கு. அறிவுசார், பண்புசார், கலப்புசார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஆய்வுக்கு வந்துட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆய்வ மேற்கொள்றதுக்கு நான் வந்துட்டு அளவுசார் உத்தி முறை வந்து அளவுசார் வடிவமைப்பு வந்துட்டு பயன்படுத்தியிருக்கேன். ஓகே. அளவுசார் அப்படின்னாக்கா, குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எண்கள் எண்கள் நிறைந்தது. எண்கள் மட்டும் தான் இருக்கும் அதுல. எண்கள வச்சு பகுப்பாய்வு வந்துட்டு அளவுசார் அளக்க முடியும் நம்மளால. ஓகேவா? இப்போ 1, 5 வந்துட்டு நம்மளால அளக்க முடியுது. 1க்கும் 5க்குள்ள வேறுபாடு அந்த மாதிரி அளக்க முடியுது. ஸோ அளக்க முடிஞ்சது வந்துட்டு அளவுசார் ஆய்வு முறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பண்புசார். பண்புசார் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு பார்த்தாக்கா அளக்க முடியாது. நம்பர்ஸ்லாம் இருக்காது. எண்கள்லாம் இருக்காது. பத்தியாவோ, இல்ல பதில்களாவோ, எழுத்து வடிவிலோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பண்புசார். இப்ப இந்த ஆய்வுக்கு நான் என்ன பண்றேன்னாக்கா, அளவு சாரம் எடுக்காம, பண்பு சாரம் எடுக்காம இது 2மே சேர்ந்து எடுக்கிறேன். இவ்வாறு இந்த 2 ஆய்வு முறைகளை பயன்படுத்துவத நம்ம என்ன சொல்லுவோம்க்கா, கலப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். மிக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரி தொடர்ந்து மாறிகள் ஓகேவா? மாறிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஆய்வு மேற்கொள்றதுக்கு நமக்கு 2 முதன்மை மாறிகள் தேவைப்படுகிறது. சரி. அறிவியல்ல நம்ம எப்படி மாறிகள் இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நமக்கு மாறிகள் இருக்கு. சரி, தற்சார்பு மாறி. இந்த தற்சார்பு மாறின்னு சொல்றது வந்துட்டு அ எத மாத்திருக்காங்க? இந்த ஆய்வுல வந்துட்டு நான் எத மாத்திருக்கேன்? எந்த மாத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கற்பித்தல் உத்தி முறைகள் தான் வந்து இங்க வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். கற்பித்தல் உத்தி முறை எந்த மாரி வேறுபட்டிருக்கு? அங்க வந்துட்டு பாரம்பரிய கற்பித்தல் உத்தி முறையும், முப்பால் சுருள் உத்தி முறையும். இங்க 2 வேறு வேறு உத்தி முறை இருக்கு. ஸோ, அப்ப இந்த 2 வேறு வேறு உத்திகள் நம்ம பயன்படுத்துறப்போ, அதோட விளைவும் மாறுமா அல்லவா? அது வந்து தற்சார்பு மாறி அப்படின்னு சொல்றோம். இந்த சார்பு மாறி. இந்த தற்சார்பு மாறி இத சார்ந்து தான் இங்க இருக்கு அப்படின்னு சார்ந்து இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, மாணவர்களின் வாக்கிய அமைப்பு திறன்.
இங்க முப்பால் சொல்ல பயன்படுத்தினாலும் இங்க வாக்கியத்துல இருக்க என்ன மாறுபாடு ஏற்படும். அடுத்தது இங்க வந்துட்டு பாரம்பரிய விதிமுறைப்படுத்தல் இங்க என்ன ஏற்படும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இங்க பார்க்க போறோம். சரி. மாதிரிக்கு ஒரு தெரிவு. மாதிரி அப்படின்னாக்கா சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ஆய்வு மேற்கொள்றதுனா வந்துட்டு நம்ம எப்படி மேற்கொள்றது மாணவர்கள் தான். அந்த மாணவர்கள் யார் யார் அப்படிங்கிறது வந்துட்டு சாம்பிள். அவங்க வந்துட்டு சாம்பிள் தான் சாம்பிள் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி. இப்ப இந்த சாம்பிள் கலெக்ஷன் நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் பயிற்று பணி மேற்கொண்ட அந்த மாவட்டத்திலே தான் ஒரு பள்ளிய எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு தாசில்குடி மாவட்டம் அப்படின்றதுல ஆண்டு 3 என்னோட தலைப்பிலே பார்த்தீங்கன்னா, ஆண்டு 3 மாணவர்களுக்கு எழுத்து திறனை மேம்படுத்துவதில் அப்படின்றது. ஸோ அப்ப வந்துட்டு அங்க ஆண்டு 3 மாணவர்கள் குறிப்பா எடுக்க போறேன். சரி. இந்த மாதிரிக்கு வந்துட்டு நான் இத்தனை மாணவர்களை தேர்ந்தெடுக்க போறேன். சரி. உள்வாய்வுக்கு பார்த்தோம்னாக்க சம அளவிலான எண்ணிக்கை இருப்பதா சிறந்த அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் வந்துட்டு நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு ஏதுவா இருக்கும். அந்த வகையில நான் வந்துட்டு கட்டுப்பாட்டு குழுவுக்கு 6 மாணவர்களும், சோதனை குழுவுக்கு 6 மாணவர்களும் தேர்ந்தெடுக்கிறேன். இல்ல கட்டுப்பாட்டு குழு அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னாக்கா, கட்டுப்பாட்டு குழு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது எந்த ஒரு விதமான வேறுபாடும் இல்ல. ஆய்வு மேற்கொள்றப்ப, ஆய்வு முடிக்கிறப்ப அந்த ஒரே உத்திமுறை வச்சு தான் பயன்படுது. சோதனை குழு வந்துட்டு ஆரம்பத்துல அவங்க ஒரு உத்திமுறை படிச்சிருப்பாங்க. பிறகு நம்ம வந்து ஒரு உத்திமுறை சொல்லிக் குடுத்தா சோதனை குழு அப்படின்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் இந்த ஆய்வு மேற்கொள்றதுக்கு 12 மாணவர்களை நான் வந்துட்டு பயன்படுத்தியிருக்கேன். சரி. அடுத்து பார்த்தோம்னாக்கா ஆய்வு கருவிகள். ஆய்வு கருவிகள் அப்படி பார்த்தோம்னாக்கா, ஒரு ஆய்வை மேற்கொண்டு தகவல திரட்டுறதுக்கு, தகவல சேகரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு கைடா, ஒரு உத்திமுறை, ஒரு அணுகுமுறை தான் வந்துட்டு ஆய்வு கருவிகள் அப்படி சொல்லியிருக்கோம். சரி, இங்க பார்த்தோம்னாக்கா நான் பயன்படுத்தினது முன்னறி, பின்னறி சோதனை. முன்னறினாக்கா, அவங்க இத அறிஞ்சுக்கிற முன்னாடி செய்ற சோதனை. பின்னர்னா அது ஆய்வு முடிச்சதுக்கு அப்புறம் செய்ற சோதனை. அடுத்து நேர்காணல். நேர்காணல் அப்படின்னா இன்டர்வியூ தொழில்நுட்பம். நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசி பதில்கள பெற்றது. ஸோ அது வந்துட்டு இந்த உத்திமுறை ரொம்ப விரைவாவே வந்துட்டு நமக்கு பதில்கள் குடுக்கும். அடுத்து ஆவண பகுப்பாய்வு. ஆவண பகுப்பாய்வுனா வந்துட்டு டெக்ஸ்ட் ஒரு உரைய வந்துட்டு ஒரு ஒரு எழுத்துப்படிப்பு வந்துட்டு நம்ம மேலோட்டமா பக்கமா ஆழ்ந்து பார்க்குறது. சரி இந்த ஆய்வு கருவிகளுக்கு எது முக்கியமா இருக்குன்னாக்கா, முக்கோண பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பகுப்பாய்வு 3மே வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் உத்திமுறைகள சார்ந்து தான் இருக்கும். அப்படி என்ன சார்ந்து இருக்குன்னாக்கா, இதுல கிடைக்கிற முடிவுகள் எல்லாமே சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அல்லவா? ஸோ இதுல கிடைக்கிற ஆய்வு முடிவுகள் எல்லாமே ஒரே மாதிரியான முடிவுகளா தான் இருக்கு. இப்ப வந்துட்டு முன்னர் பின்னர் சோதனைன்ட்டு வேறொரு முடிவாகவும், நேர் ஆவண பகுப்பாய்வு வேறொரு முடிவா கிடைச்சிருக்கு. அது நம்பகத்தன்மை இருக்குமா இல்ல. அவ்வாறு நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த முக்கோண பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றோம். சரி அடுத்து வந்துட்டு பரிசோதனை முறை. ஓகேவா? இந்த பரிசோதனை முறை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நான் வந்துட்டு மொத்தம் 4 வாரத்துல இந்த ஆய்வ வந்துட்டு மேற்கொள்ளவிருக்கிறேன். ஸோ அந்த ஒவ்வொரு வாரத்திலும் நான் என்னென்ன மேற்கொள்ளவிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல் வாரத்துல நான் முன்னறி சோதனை. ஓகேவா? முன்னறி சோதனை மேற்கொள்ளவிருக்கிறேன். ஸோ இது யாருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, கட்டுப்பாட்டு குழுவுக்கும், சோதனை குழுவுக்கும் மேற்கொள்ளவிருக்கிறேன். இது 2 குழுக்குமே நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். ஸோ இதுல என்ன உத்திமுறை அவங்க பயன்படுத்துவாங்க, பாரம்பரிய கற்பித்தல் உத்திமுறை இருக்குல்ல, அத வைத்து அவங்க முன்ன படிச்சத வச்சு தான் வந்துட்டு இந்த ஆய்வு இந்த வந்துட்டு செய்ய போறாங்க. ஸோ முன்னாடி சோதனை வந்துட்டு நம்ம எதுவுமே மாத்திருக்க மாட்டோம். அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது எப்படியோ அத வச்சு தான் அந்த அறிவ வச்சு தான் அவங்க எழுத போறாங்க. அடுத்தது 2ஆம், 3ஆம் வாரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, கற்றல் கற்பித்தல் நடக்கும். கற்றல் கற்பித்தல்னா வந்துட்டு இந்த சோதனை குழுவுக்கு சோதனை குழுவுக்கு தான் வந்துட்டு இந்த கற்றல் கற்பித்தல் நடக்கும். அதாவது நான் வந்துட்டு ஆய்வாளர் முப்பால் சொல் உத்திமுறை வச்சு அவங்களுக்கு நான் வந்துட்டு பாடத்த கற்றுக் குடுப்பேன். வாக்கியத்துல பயனிலை எப்படி சரியா எழுதுறது. ஸோ இதுல வந்துட்டு எந்த உத்திமுறையிலும் 2 உத்திமுறைகள் பாரம்பரிய கற்பித்தல் உத்திமுறை. இந்த கட்டுப்படுத்தப்பட்ட குழு வந்துட்டு கட்டுப்பாட்டு குழு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இதே முறையில படிப்பாங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லாம நான் வந்துட்டு சோதனை குழு பட்டு முப்பால் சொல் உத்திமுறை வந்துட்டு சொல்லிக் குடுப்பேன். அடுத்தது 4வது வாரத்துல பின்னறி சோதனை. பின்னறி சோதனை இந்த உத்திமுறைகள் பயன்படுத்திய பிறகு அவங்க மேற்கொண்டு சோதனை தான். இது வந்துட்டு கட்டுப்பாட்டு குழுவும், சோதனை குழுவுக்கு குடுப்போம். அவங்க அப்ப எந்த உத்திமுறை இதே 2 உத்திமுறை வச்சு தான் பயன்படுத்திப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, தகவல் திரட்டும் முறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தகவல் திரட்டும் முறை. முன்னறி, பின்னறி சோதனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தகவல் திரட்டும் முறையானது சரி முன்னறி சோதனைனாக்கா, நம்ம அதுல கூறியபோது அந்த உத்தி முறைய பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, அவங்க ஏற்கனவே ஆசிரியர் கற்றுக் கொடுத்த உத்திமுறை தான் இத இந்த முன்னறி சோதனை செய்வாங்க. இப்ப பின்னறி சோதனைன்றது இப்ப முப்பாசிரியர் உத்திமுறை இருக்கு. அப்ப பாரம்பரிய உத்திமுறை இருக்கு. முப்பாசிரியர் உத்திமுறை நம்ம மாணவர்களுக்கு கற்றுக் குடுத்துட்டு அந்த 2 குழு மாணவர்களுமே வந்துட்டு செய்றது தான் ஆய்வு இடைவெளி பின்னறி சோதனை. மாற்று ஏற்பட்ட ஆலோசிக்கிறது தான் பார்க்கிறது தான் பின்னறி சோதனை செய்வோம். சரியா? இந்த பின்னறி சோதனை வந்துட்டு ஒரே மாதிரியான கேள்வி குடுக்கணும். முன்னறி சோதனை என்ன கேள்வி குடுத்தோமோ, அதே தான் பின்னறி சோதனையில நம்ம குடுப்போம். யாருக்குனாக்கா கடைநிலை மாணவர்களுக்கு. ஓகே. அவங்க எப்படி எப்படி நம்மளுக்கு தகவல் கிடைக்குது? தகவல் எப்படி கிடைக்குதுனாக்கா, மாணவர்களோட பதில். மாணவர்கள் பதில் அளிக்கிறத வச்சு நம்ம மார்க் போட்டு சரி சரி பார்த்து அதுல கிடைக்கிறத வச்சு தான் வந்துட்டு நம்மளுக்கு அதோட புள்ளி விவரம் கிடைக்குது. சரி அடுத்து பார்த்தா நேர்காணல். ஓகே. நேர்காணல் பார்த்தீங்கன்னாக்கா, பகுதி
வடிவமைக்கப்பட்ட நேர்காணல். இது வந்து 3 நேர்காணல். அது வடிவமைக்கப்பட்ட நேர்காணல், வடிவமைக்கப்படாத நேர்காணல், பகுதி வடிவமைக்கப்பட்ட நேர்காணல். இது பகுதி வடிவமைக்கப்பட்ட நேர்காணல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நான் வந்துட்டு கேள்வியில ஒரு 5 கேள்வி தயாரிச்சுட்டு போறேன். அப்ப அந்த ஆசிரியர்ட்ட கேள்வி கேட்கிறப்போ, நான் இங்க தயார் செய்த கேள்வி கேட்கிறப்போ, எனக்கு கூடுதலா ஒரு கேள்வி அங்க அப்பயே கேட்கணும்னு தோணுது இல்லைங்களா? ஸோ அவ்வாறு கேட்கிறப்ப தான், நீங்க தயார் செய்து வைத்த கேள்வியோடு, தயார் செய்யாத கேள்விகள் கேட்கிறது தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லணும்னாக்கா, அ பகுதி வடிவமைக்கப்பட்ட நேர்காணல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் வந்துட்டு இங்க 5 கேள்விகள் தான் கேட்கிறேன் அப்படின்னு இருக்கேன். ஏன் 5 கேள்விகள்னாக்கா, இப்போ ராபின் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதிக கேள்விகள கேட்கிறத விட, குறைவான கேள்விகள கேட்கிறத வந்துட்டு அது ஆய்வோட ஆழத்த வந்துட்டு ரொம்ப இது பண்ணும். நெறைய கேள்விகள் கேட்கிறேன்ட்டு மேலோட்டமான ஒரு பதில்கள் தான் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு அந்த கேள்விக்கான பதில் வந்துட்டு ரொம்ப ஆழமா வந்துட்டு தொட்டு வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்துட்டு இத எப்படி திரட்டலாம் அப்படின்னாக்கா, குரல் பதிவு செய்யலாம். ஆசிரியர் பேசுறப்ப நம்ம என்ன பண்ணலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அல்லவா? இல்லனாக்கா நம்ம குறிப்பெடுக்க. சொன்ன முக்கிய கருத்துக்களை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளலாம். சரி. அடுத்தது பார்த்தோம்னாக்கா, ஆவண பகுப்பாய்வு. ஆவண பகுப்பாய்வு பார்த்தோம்னாக்கா, பயிற்சி நூல்கள், மாணவர்கள் பயிற்சி நூல்கள் இருக்கு அல்லவா? அத வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், பகுப்பாய்வு செய்யலாம். அத பார்த்து நம்ம என்னென்ன பிழைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி. எங்க பார்த்தோம்னாக்கா, நம்ம காண்ட் செயலாக்க அட்டவணை இருக்கு. ஸோ அப்ப பார்த்தோம்னாக்கா, நான் வந்துட்டு திட்டமிட்டபடி ஆய்வு சிக்கல் வந்துட்டு தெரிவு செய்யப்பட்டு, ஜனவரி மாதம் முழுக்க வந்துட்டு நான் ஆய்வு சிக்கல தெரிவு செய்து, அடுத்து பிப்ரவரி மாதம் வந்துட்டு ஆய்வு தலைப்ப நான் தேர்ந்தெடுத்துட்டு, என்னோட அ விரிவுரையாளரிடம் போய் சந்தித்து, அ கலந்து பேசினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆய்வு பொட்டோர் தேர்ந்தெடுத்தேன். யார வந்துட்டு இந்த ஆய்வுக்கு நான் மேற்கொள்றேன் அப்படின்னா, 3ஆம் ஆண்டு மாணவர்கள் கடைநிலைன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அல்லவா? ஸோ எந்த மாவட்டம் சொல்லிட்டு, எந்த பள்ளின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே நம்ம இங்க பார்த்தோம்னாக்கா, குறிப்பாக பள்ளிய வந்துட்டு நம்ம குறிப்பிடக்கூடாது. ஓகேவா? பள்ளியும் மாணவர்களை பற்றிய தகவல்கள் வந்துட்டு நம்ம இங்க குறிப்பிடக்கூடாது. ஸோ அது வந்துட்டு அவங்களோட ஒரு உடைமைய, ஒரு பெர்சனல வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும். ஓகேவா? இந்த தகவல்கள் சேகரிப்பு, அதாவது இத வந்துட்டு ஆய்வு கருவி குடுத்து தகவல்கள் சேகரிக்க, தகவல்கள் பகுப்பாய்ந்து அடுத்து வந்துட்டு ஆய்வு எழுதுறது. சரி. இங்க பார்த்தீங்கன்னா, தரவுகள் பகுப்பாய்வு. தரவுகள் பகுப்பாய்வு. பகுப்பாய்வு என்னன்னா, பிரித்து ஆராய்தல். அதான் பகுப்பாய்வு அப்படி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு கிடைச்ச விஷயம் வந்துட்டு நம்ம பிரித்து அதையே வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களா வந்து பிரித்து, பிரித்து, பிரித்து ஆராய்றது வந்துட்டு தகவல் பகுப்பாய்வு அப்படின்னு நம்ம சொல்லப்படும். ஓகேவா? இந்த தகவல் பகுப்பாய்வுல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, முன்னறி பின்னறி சோதனை. ஓகேவா? முன்னறினாக்கா அறிவதற்கு முன். ஓகேவா? முன்னறி சோதனை SPSS வெர்ஷன் 31 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த SPSS பார்த்தோம்னாக்கா, நம்ப முன்னறி பின்னறி முன்னறி சோதனையில வந்துட்டு ஒரு மாணவர் இப்ப வந்துட்டு மாணவர் அவர் வந்துட்டு முன்னறி சோதனை மேற்கொண்டிருக்காரு, பின்னறி சோதனை மேற்கொள்றார். அப்ப அவரோட புள்ளிகள் 2மே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லைங்களா? சோ அத பார்க்கறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பயன்படுத்துவோம், கைபேசியில வந்துட்டு கைமுறையில பயன்படுத்துவோம். ஓகே. முன்னறி சோதனை வந்துட்டு அவர் 8 புள்ளிகள் எடுத்திருக்காரு. பின்னறி சோதனை வந்துட்டு அவரு 10 புள்ளிகள் எடுத்திருக்காரு. அப்படி சொல்லிட்டு அவங்க கையில வந்துட்டு எல்லாத்தையும் குறிப்பெடுத்து கைமுறையில தாள்ல எழுதி கிளிக்கணும். அப்படி இல்லாம இந்த SPSS பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிகள் ஒண்டி ஆ அதுல வந்துட்டு பதிவேற்றம் செய்த போகும். அதுவே வந்துட்டு அழகா நிறைய முறையா வந்துட்டு நமக்கான என்ன சொல்றது? தரவுகள் வந்து தரும். அது மட்டும் இல்லாம டெஸ்ட்ட செய்வோம் இல்லையா? ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்துட்டு முன்னெடுப்பு சோதனை வந்துட்டு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்காணல். நேர்காணல் பார்த்தீங்கன்னா அட்லஸ் TIR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? அட்லஸ் TIR அ முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்ப வந்துட்டு நம்ம ஒரு நேர்காணல், ஒரு குரல் பதிவு செஞ்சிருக்கோம். அது 30 நிமிடங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 நிமிடம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அத டிரான்ஸ்கிரிப்ட்ட எழுதி, பார்த்து, அத மியூட்ல நம்ம படிச்சு, அதுல முக்கியமா என்ன சொல்ல வராங்கன்னு தேடுறதுக்கு வந்துட்டு நமக்கு என்ன பண்ணும், அதிக கால அளவு வந்துட்டு தேவைப்படுது. சரி இல்லையா? ஸோ அந்த மாதிரி கால அளவு வந்துட்டு நம்ம குறைக்கிறதுக்காக எல்எஸ்டி ஆய்வு. இந்த எல்எஸ்டி ஆய்வு பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கருப்பொருள் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயத்துல வந்து முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க, அத மட்டும் வந்துட்டு கருப்பொருள் பகுப்பாய்வு சொல்லிட்டு ஸோ நமக்கு குடுக்கும். இந்த எல்எஸ்டி ஆய்வு நம்ம என்ன பண்ணோம்னா, சர்ச் இன்ஜின் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் அங்க அங்க முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே குடுத்திருப்பாங்க அல்லவா? ஸோ அத வைத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆய்வுக்கு இப்போ வந்துட்டு ஆ எனக்கு வந்துட்டு ஒரு சொல் தெரியுது. பாரம்பரிய கற்பித்தல் முறை. அங்க வந்து எங்க பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்ப நாங்க சர்ச்ல தேடுறப்போ, அங்க அந்த உத்திமுறை வந்துட்டு தட்டுறப்போ, அங்க எங்கெங்க இடத்துல பயன்படுத்தணுமோ அது வந்துட்டு நமக்கு கிடைக்கும். வந்துட்டு குறியீடுகளையும் நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா? குறியீடுகளையும் பயன்படுத்தலாம் இந்த அட்லஸ் தியரில. ஓகே. இந்த அட்லஸ் தியரி வந்துட்டு பணம் கொடுத்து நமக்கு பயன்படுத்தலாம். ஸோ வந்துட்டு அப்போ ஆய்வாளர்கள் வந்துட்டு கண்டிப்பா பணம் வந்துட்டு விரயமாகுதுன்னு சொல்லி இது பண்ணாம, அவங்களோட வேலைய எளிமையாக்குது. ரொம்ப துல்லியமா தகவல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த முறைய வந்துட்டு பயன்படுத்தலாம். இறுதியாக ஆவண பகுப்பாய்வு. ஆவண பகுப்பாய்வு வந்துட்டு கைமுறைய பயன்படுத்தலாம். அவங்க புத்தகங்கள பார்க்குறாங்க. புத்தகத்த பார்க்கும்போது பயணிகள் எந்த மாதிரி பிழைகள் வந்துட்டு ஏற்படுத்துறாங்க. இந்த மாணவர் இந்த பிழைய ஏற்படுத்துறாரு. இத்தன இடத்துல ஏற்படுத்தியிருக்காரு.
இந்த பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுவோம். ஸோ அப்ப இதே வந்துட்டு அந்த வகுப்புல உள்ள மாணவர்கள்லாம் பார்க்கிறப்போ, நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, அட்டவணை வழியா ஒரு மாணவர்கள பேர் போட்டு இந்த பக்கத்துல வந்துட்டு இந்த பிள்ளைகள எடுத்துக்கங்க. இந்த மாரி பிள்ளைங்க இருக்கு. அப்ப சரி, பிழை கூட போடலாம். இல்லாட்டி நம்ம அட்டவணை வந்துட்டு இந்த பிழை குறிப்பிட்டு சொல்ல வந்துட்டு கூட நம்ம குறிப்பிடலாம். இத வந்துட்டு இந்த விஷயத்துல நம்ம தகவல் வந்துட்டு பகுப்பாயிறது முறை அப்படின்னு சொல்லுவோம். இதுல தான் வந்துட்டு அறிவுசார், பண்புசார் அதாவது குவாலிட்டேட்டிவ் வந்துட்டு நமக்கு விஷயங்கள்லாம் கிடைச்சிரும். சரி, இதுதான் வந்துட்டு இந்த ஆய்வு முன்மொழிவுக்கான என்னுடைய படைப்பு. நன்றி, வணக்கம்.